ஏர் இந்தியா இன்ஜினியரிங் சர்வீஸ் லிமிடெட்ல தான் வந்து கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினிங் 74 வேகன்சி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பிஇ பிடெக் முடிச்சிருக்கணும் வித் வேலிட் கேட் ஸ்கோர் இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க. 15/1/2024 நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்துடலாம். ஸோ இந்த கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனிங்க்கு வந்து கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன்ல வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதில் ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி இமெயில் ஐடிக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அது கூடவே வந்து இந்த கூகுள் ஃபார்மையும் நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏர் இந்தியா இன்ஜினியரிங் சர்வீஸ் லிமிடெட்ல தான் வந்து கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனிங் சப்போர்ட் சர்வீஸில் கேட்டிருக்காங்க. ஸோ 1 ஜனவரி 2024 இந்த வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினில் வந்து ஃபிக்ஸ்டு டைம் எம்ப்ளாய்மெண்ட் பேஸில் வந்து 5 இயர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்து. ஸோ செலக்டட் கேண்டிடேட் வந்து போஸ்டட் எனி ரெஜியன் ஸ்டேஷனில், அதாவது ஏர் இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு அந்த ஸ்டேஷனில் ரெஜியனில் வந்து இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க, டிபெண்டிங் ஆன் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்து. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 74. அதில் வந்து டெல்லியில் 24, மும்பையில் 22, கொல்கட்டாவில் 3, ஹைதராபாத்தில் 3, நாக்பூரில் 7, திருவனந்தபுரம் 15ன்னு சொல்லி 74 கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்ஸர்வீஸ்மேனுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிஇ பிடெக்கில் வந்து ஏரோநாட்டிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், கெமிக்கல் இன்ஜினியரிங் இதில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். அது கூட வந்து கேட் ஸ்கோர் வந்து 80% இருக்கணும். யார் யார் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 75% அல்லது அதற்கு மேலே வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் வந்து 80, 75க்கு மேலே இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்தவித எக்ஸாமும் கிடையாது, டைரக்ட் இன்டர்வியூ தான். ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு 28 வயசு, ஓபிசிக்கு 31, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 33. ஸோ எக்ஸர்வீஸ் மேன் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 28 வயசில் வந்து ரிலாக்ஸ் டு பி எக்ஸ்டெண்ட் கேண்டிடேட் சர்வீடு ரெகுலர் போஸ்ட்டில் வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்க இதுக்கு வந்து ஒர்க் பண்ணலாம் +3 இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயரில் வந்து 40,000 இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 59,000லேருந்து 79,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். 4 இயர்ஸ்க்குள்ளே முடியறதுக்குள்ள உங்களுக்கு 79,000 வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸு பொறுத்து உங்களுக்கான சேலரி வரும். சர்வீஸ் பாண்டு கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ்க்கு வந்து 3 lakhsக்கு வந்து சர்வீஸ் பாண்டு கொடுக்கணும். பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஃபிக்ஸ்டு டைம் கான்ட்ராக்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிபெண்ட் ஆன் அந்த வேக்கன்சியை பொறுத்து உங்களுக்கான அந்த சர்வீஸ் அந்த இயரை வந்து கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு டைம் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமில் வந்து ப்ரீ மெடிக்கல் இது வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ கேண்டிடேட் வில் ஹாவ் கேரியர் இன் தி ஆர்கனைசேஷன் அஸ் பர் ஃபிக்ஸ்டு டெர்ம் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீமில் வந்து வரும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி செல்ஃப் அட்ரஸ்ட் பண்ண அந்த அப்ளிகேஷனோட போஸ்டலில், ஸ்பீட் போஸ்ட் அல்லது கொரியரில் வந்து இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரெயினிங் சப்போர்ட் சர்வீஸ்ன்னு எழுதி அது கூட வந்து தேவை கேட்டிருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஸோ கூகுள் ஃபார்மையும் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 15/1/2024 நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி வச்சுடுங்க. ஸோ செல்ஃப் அட்டஸ்டட் என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும் அப்படிங்கிறது இங்கே கீழே லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ரெஃபர் பண்ணி நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிடுங்க. ஸோ டிமாண்ட் டிராஃப்ட் அமௌண்ட் வந்து 1500 ரூபாய் வந்து பே பண்ணணும். எங்கே அப்படின்னா ஏஐ இன்ஜினியரிங் சர்வீஸ் லிமிடெடில் நியூ டெல்லியில் எடுக்கிற மாதிரி பே பண்ணும். எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து எந்தவித ஃபீஸும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாட் அப்ளிகேபிள் ஃபார் எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ்மேன். இது வந்து நான் ரீஃபண்டட் அமௌண்ட்டு. ஸோ அப்ளிகேஷன் வித்தவுட் ப்ரிஸ்கிரிப்ட் ஃபீ, அதாவது ஃபார்ம் கூட வந்து பேமெண்ட் இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஒரிஜினல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் வந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் இருக்கும். ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபிட் ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கலில் வந்தது அப்படின்னா அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரல் கண்டிஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க.
ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான அந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அந்த ஃபார்மு. இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் ஆஃபீஸ் யூஸுங்கிறதுல வந்து எதுவும் எழுத வேணாம். ஸோ ஃபார்ம் அப்ளிகேஷனில் ஃபோட்டோ, எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது, ப்ரிஃபரன்ஸ், லொக்கேஷனு. ஸோ அந்த 5 லொக்கேஷன் கொடுத்தாங்களா, அதில் எந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்டுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணி, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி, இங்கே வந்து என்ன கேஸ்ட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களோட டிகிரி குவாலிஃபிகேஷனு, ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ அதுக்கப்புறம் அந்த டிமாண்ட் டிராஃப்ட், அந்த டீட்டெயில்ஸு, இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணி நீங்கள் கொரியர் மூலிமா அனுப்பிடுங்க. இதில் வந்து செக்லிஸ்ட் இருக்குது. இது கூட நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத டிக் பண்ணி இதையும் சேர்த்து அந்த அப்ளிகேஷனோட கொரியரில் அனுப்பிச்சிருங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்மில் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ கிராஜுவேட் இன்ஜினியரிங் சப்போர்ட் சர்வீஸில் வந்து உங்களுடைய போஸ்ட், என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க. உங்களோட நேமு, ஃபாதர் நேமு, டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், என்ன அந்த வேலிட் கேட் ஸ்கோரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து கேட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணீங்க, கிராஜுவேஷன் பிஏ பிடெக்கா, அப்புறம் ஃபீல்டு என்ன ஃபீல்டு அப்படிங்கிறது, நேம் ஆஃப் யூனிவர்சிட்டி, அந்த இயர், டூரேஷன் ஆஃப் கோர்ஸு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இதுவும் அவசியம். அதே போல் வந்து அந்த மேனுவல் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து போஸ்டலில் அல்லது ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து நீங்கள் அனுப்பி வச்சுருங்க. ஸோ டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.